கடகராசி பெண்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது மேம்? கடகராசி பெண்களுக்கு ராசியிலே குரு உச்சமாகி இருக்கிறார் இல்லையா, ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான். ராசிநாதன் சந்திரனும் பூராடம் நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கிறாரு. பௌர்ணமியை நெருங்கின சந்திரனாக இருக்கிறதுனால ரொம்ப குதூகலமாக இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க லைஃப்பை. ஏன்னா கெட்ட பெயர் தான், அவமானம் தான் அப்படிங்கிறது தான் கடகராசி பெண்களுடைய நிலையாக இருந்தது. அதெல்லாம் மாறப்போது. ராசிக்கு குரு வந்துட்டார் இல்லையா, இவ்வளோ நாள் பிரச்சனை பண்ணவங்கலாம் தன்னால் பயந்து ஓடக்கூடிய ஒரு அம்சம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் வந்து நிச்சயமாக இருக்குது. இந்த மாதமே ஒரு ஃபீல் குட் மந்த் அப்படின்னு கடகராசி என்பவர்களுக்கு சொல்லிடலாம். பண வரவுலாம் எப்படி இருக்கும் மேம் அவங்களுக்கு? மணி ஃப்ளோ 100% நல்லா இருக்கும். ஒரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பாக கடகராசி பெண்கள் கடன் வாங்குவாங்க. காதல் அந்த மாதிரி காதல் விவகாரங்களில் கடகம் வந்து கவனமாக தான் இருக்கணும். எப்போவுமே ஒரு லவ் பண்ணுறதுக்கு தப்பான பார்ட்னர்ஸை சூஸ் பண்ணுறதுல கில்லாடி யாரு, கில்லாடி ராணி யாரு அப்படின்னா கடகராசி பெண்கள் தான். யார்கிட்ட கவனமாக இருக்கணும் இவங்க? கடகராசி பெண்கள் வந்து யார்கிட்ட கவனமாக இருக்கணும்னா, அவங்களுக்கு எதிரின்னு யாராவது இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எதிரில் இருக்கிறதுனால எதிரின்னு தெரிஞ்சிடும். பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நண்பர்கள்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் நிறைய எதிரிகள் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கடகராசி பெண்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது மேம்? கடகராசி பெண்களுக்கு ராசியிலே குரு உச்சமாகி இருக்கிறார் இல்லையா, ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான். ராசிநாதன் சந்திரனும் பூராடம் நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கிறாரு. பௌர்ணமியை நெருங்கின சந்திரனாக இருக்கிறதுனால ரொம்ப குதூகலமாக இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க லைஃப்பை. ஏன்னா கடகத்துக்கு பொதுவாகவே சின்ன சின்ன விஷயங்களையும் என்ஜாய் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு ட்ராவல் பண்ணுறது, ஒரு விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு பாட்டு கேட்குறது, மலையை ரசிக்கிறது, புது ட்ரெஸ் போட்டுக்கிறது, வீட்டில் ஏதாவது புதுசாக ஸ்வீட் செஞ்சாங்கன்னா அதை சாப்பிட்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கும் பெருசாக எக்ஸைட் ஆகிறது தான் கடகராசி. எனக்கு ஃபாரின் ட்ரிப்ஸ் போகணும், லக்ஸுரியாக பிராண்டடான விஷயங்கள் வேணும், இதெல்லாம் இல்லை. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது இல்லையா, அதுதான் உங்களுக்கு ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியும் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான கடகராசி பெண்களுக்கு ராசியிலே குரு உச்சமாக இருக்கிறதுனால நிறைய நல்ல மாற்றங்கள் மனோ ரீதியாக வரும். ஏன்னா அஷ்டம சனி நடந்தபோது நிறைய மன ரீதியாக பாதிக்கப்பட்டாங்க. யார் என்ன தப்பு பண்ணாலும் நீதான் காரணம்னு எல்லா இடத்துலையும் பலியாடு ஆகுனது யாருன்னா கடகராசி பெண்கள் தான். எவ்வளவு செஞ்சாலும் கடைசி கிடைக்கிறது கெட்ட பெயர் தான், அவமானம் தான் அப்படிங்கிறது தான் கடகராசி பெண்களுடைய நிலையா இருந்தது. அதெல்லாம் மாறப்போது. ராசிக்கு குரு வந்துட்டார் இல்லையா, இவ்வளோ நாள் பிரச்சனை பண்ணவங்கலாம் தன்னால் பயந்து ஓடக்கூடிய ஒரு அம்சம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல வந்து நிச்சயமா இருக்குது. உங்களை நீங்களே மெருகேற்றிப்பீங்க, உங்களை நீங்களே டியூன் பண்ணிப்பீங்க. ஓகே. யாராவது ஏதாவது சங்கடப்படுத்துகிற மாதிரி பேசினாலுமே அவங்களுக்கு எப்படி ரிப்ளை கொடுக்கணுங்கிறது தெரியும். ஆஹா இனிமேல் வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பயந்துருவாங்க. உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அந்த கான்ஃபிடென்ஸ் வரும்போது ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்கும். இந்த மாதமே ஒரு ஃபீல் குட் மந்த் அப்படின்னு கடகராசி என்பவர்களுக்கு சொல்லிடலாம். இவ்வளோ நாள் வந்துட்டு மன அழுத்தத்தோட இருந்தவங்களுக்கு இப்போ ரிலீஃப் கிடைக்கும். ஆமாம் ஆமாம். உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன்லாம் எப்படி இருக்கும் மேம்? உடல்நிலை? 6ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார் இல்லையா, உடல்நிலையில் மட்டும்தான் நம்ம கவனமாக இருக்கணும். இப்போ 40 வயதுக்கு மேற்பட்ட கடகராசி பெண்கள் அப்படின்னா கொலஸ்ட்ரால் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. லோவர் பாடியில் வெயிட் போடுறது, திடீர்னு கடகராசி பெண்கள் நல்லா வெயிட் போட ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் டயர்டாகவே ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. அடிக்கடி இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளத்தினால பிரச்சனைக்குள்ளாகிறது. ஏன்னா அடுத்தடுத்து வெதருமே கொஞ்சம் மாறுறதுனால குருவுமே உச்சமாக இருக்கிறாரு. சின்ன சின்ன பிரச்சனைகள், சளி தொந்தரவு, தலைவலின்னு அன்றாட பிரச்சனைகள் வந்து படுத்தும். இருக்கிறதுல ஏதாவது ஒரு மைனஸ் வேணும்ல, திருஷ்டிக்கு அந்த மாதிரி. இங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்னா ஹெல்த் இஷ்யூஸ் சின்ன சின்னதாக வந்து மறையும். 50 வயசுக்கு மேற்பட்ட கடகராசி பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் பாடி செக்கப் அப்படிங்கிறத பண்ணிக்கிறது நல்லது. பண வரவுலாம் எப்படி இருக்கும் மேம் அவங்களுக்கு? மணி ஃப்ளோ 100% நல்லாயிருக்கும். ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக கடகராசி பெண்கள் கடன் வாங்குவாங்க. ஓகே. இவ்வளோ நாள் நாங்கள் கடனே வாங்கினது இல்லைனாலும் இனிமே வாங்குவீங்க. எதனால? என்ன காரணம் அப்படின்னா 6ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறாரு. 6ங்கிறது கடன் நோய் எதிரி. ஸோ அப்போ கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்குது. இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, 6ஆம் அதிபதி சுப கிரகமாக இருக்கிற ஒரு காரணத்தினால சுப கடன் வாங்குவாங்க. ஸோ ஒரு கடன் வாங்கி ஒரு சொத்து வாங்குறேன், கடன் வாங்கி ஒரு வீடு வாங்குறேன், இல்லை ஒரு நகையை பிளட்ஜ் பண்ணி இன்னொரு புது நகை வாங்குறேன், இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொடக்டிவான ஒரு லோனாக அந்த லோன் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அந்த கடனை சீக்கிரம் அடைக்கிறதுக்கான பிராப்தமும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. திருமண யோகம் எப்படி இருக்கும் மேம்?
100% நல்லா இருக்கு. ஏன்னா சனி பகவான் வலுவா இருக்கிறார் இல்லையா, ஓகே. வரன்கள்லாம் டக்குன்னு அமைஞ்சிரும். நிறைய பேர் வந்து முதல் திருமண வாழ்க்கைங்கிறது முறிவாயிருக்கும். ஸோ அது கேசஸ்லாம் நடந்துட்டு இருக்குது, மேட்ரிமோனி கேசஸ்னாலும் அது வின் பண்ணிடுவீங்க, கேஸ்லேருந்து வெளியில் வந்துடலாம். 2ஆம் திருமணத்துக்கு நல்ல வரன் அப்படிங்கிறது அமைகிறது, நல்ல மாப்பிள்ளை அமைகிறது, அந்த முதல் திருமணத்தில் உள்ள ட்ராமாலாம் மறந்து நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகிறது, இந்த மாதிரியான பிராப்தம் எல்லாமே 100% நல்லா இருக்குது. வெளிவட்டார பிரச்சனைகள், இப்போ கணவன் மனைவிக்கு வந்து வெளியில் சில பிரச்சனைகள் இருக்கும், அது ஃபினான்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை 2 குடும்ப சண்டைகளாக இருக்கலாம், அதெல்லாமே தீரக்கூடிய ஒரு பிராப்தங்கிறது இருக்குது. கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் புரிஞ்சுக்கிட்டு இவங்க தான் எல்லாம் அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் கடகராசி பெண்களுக்கு அமைஞ்சிருக்கு. காதல் அந்த மாதிரி எல்லாம் காதல் விவகாரங்களில் கடகம் வந்து கவனமாக தான் இருக்கணும். எப்போவுமே ஒரு லவ் பண்ணுறதுக்கு தப்பான பார்ட்னர்ஸை சூஸ் பண்ணுறதுல கில்லாடி யாரு, கில்லாடி ராணி யாரு அப்படின்னா கடகராசி பெண்கள் தான். தப்பான பார்ட்னரை கரெக்டாக சூஸ் பண்ணுவாங்க. திரும்ப 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 ஒரே பாட்டனில் ஒரே பர்சனை சூஸ் பண்ணி பல்பு வாங்குறது. ஓகே. ரிலேஷன்ஷிப்புக்கும் நமக்கும் ஒத்தே வராது போலன்னு ஒரு முடிவு கட்டிடுவாங்க. நம்ம கரெக்டான பார்ட்னரை சூஸ் பண்ணால் தானே ஒத்து வரும். நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு 100% தகுதியான பெண்கள் தான். ஓகே. ஏன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது கடகத்துக்கு அதிகமாக இருக்கும். அதையும் மீறி தப்பான ஒரு நபரை சூஸ் பண்ணுறோம்னா ஏதோ ஒன்று வீக்காக இருக்குது, அது என்னங்கிறத பார்த்து கொஞ்சம் சரி பண்ணணும். சைக்கலஜிக்கலாக தான் எதுலேயோ வீக்காக இருக்கிறோம், அதை கொஞ்சம் சரி பண்ணணும். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் அது முடிவாயிரும். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு பார்த்தீங்களா. ஸோ பிரேக்கப் அப்படிங்கிறத கண்டிப்பாக டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் பட்சத்தில் கொடுத்து உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துருவாரு. அது உங்களுக்கு சங்கடமாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கைக்கு அதுதான் நல்லது, அதை ஏற்றுக்கோங்க. தொழில் ஏதாச்சும் முன்னேற்றம் நடக்கும். கண்டிப்பாக தொழில் விருத்தி அப்படிங்கிறது இருக்கும். இப்போ ஒரு பிரான்ச் வச்சுருக்கிறோன்னா அடுத்து இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது, தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. நிறைய பெண்கள் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 12ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால கோல்டு ஜுவல்லரி, சில்வர் ஜுவல்லரி, இமிட்டேஷன் ஜுவல்லரி இதெல்லாம் பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா அதன் மூலியமாக நல்ல லாபம். ஒரு ப்ரீ ஸ்கூல் வச்சுருக்கிறேன், இல்லை ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன், ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் பண்ணிகிட்ருக்கிறேன், ஒரு கோச்சிங் சென்டர் ஆரம்பிச்சிட்ருக்கிறேன், இல்லை ஒரு ஃப்ரீலான்சிங்காக நான் டீச்சிங் பண்ணுறேன், சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனராக இருக்கிறேன், இவங்க எல்லாத்துக்குமே பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும். தொழிலில் அடுத்தடுத்த கட்ட முன்னேற்றம், நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறதும் வர்றதுக்கான பிராப்தம் இந்த ஜூலை மாதம் இருக்குது. யார்கிட்ட கவனமா இருக்கணும் இவங்க? கடகராசி பெண்கள் வந்து யார்கிட்ட கவனமாக இருக்கணும்னா, உங்களுக்கு எதிரின்னு யாராவது இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எதிரில் இருக்கிறதுனால எதிரின்னு தெரிஞ்சிடும். பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நண்பர்கள்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் நிறைய எதிரிகள் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஒருத்தர் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னா அதற்குள்ளே அந்த அட்வைஸ் பண்ணுறவரோட ஒரு சுய லாபம் இருக்கும். அது புரியாத கடகம் என்ன பண்ணணும்னா அவர் சொல்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கும். யாருக்காவது நீங்கள் கைபொம்மையாக இருக்கிறீங்க, யாராவது உங்களை மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு திஸ் இஸ் த டைம் டு சே நோ. ஏன்னா ஜூலை மாதத்தில் வந்து குருவும் வலுவாக இருக்கிறதுனால எதிரிகளுடைய கை ஓங்கும். உங்களை யாராவது யூஸ் பண்ணுறதுக்கு மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ யார் எப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சு புரிஞ்சு ஜென்ரலாக எல்லார்ட்டையுமே பழகிறதுங்கிறது கடகராசி பெண்களுக்கு நல்லது. இந்த கடகராசி பெண்கள் ஜூலை மாதத்தில் எந்த தெய்வ வழிபாடு பெறலாம்? கடகராசி பெண்கள் இந்த ஜூலை மாதத்தில் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை வழிபாடு செஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. காஞ்சிபுரம் போக முடியாதவங்க மாங்காடு காமாட்சி அம்மனை பார்க்கலாம். இல்லை உங்கள் ஊர் பக்கத்துலேயே காமாட்சி அம்மனுடைய கோவில் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அங்கே போய் அம்மனுக்கு பால் வாங்கி கொடுத்து, அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்து குங்குமம் வாங்கி அர்ச்சனை பண்ணி நீங்கள் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். இதெல்லாமே முடியலை அப்படின்னா நேராக மொட்டை மாடிக்கு போங்க, பௌர்ணமி நிலாவை பாருங்கள், நிலவை பார்த்து தரிசனம் பண்ணுங்கள். பௌர்ணமி நிலாவில் நீங்கள் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை பார்க்கலாம். ஸோ எப்போ இந்த மாதத்தில் எப்போ பௌர்ணமி வருதோ அப்போ போய் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும். ஸோ அந்த காமாட்சி அம்மனுடைய வழிபாடு அப்படிங்கிறது நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாத கடைசியில் தான் பௌர்ணமி நிலா வரும். முடிஞ்சால் காமாட்சி அம்மனுக்கு போயிட்டு வந்துடுறதே நல்லது. கிடைக்கலன்னா பக்கத்தில் ஏதாவது இருக்கக்கூடிய சாந்தமான அம்மனுக்கு பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிக்கோங்க. அதிர்ஷ்ட நிறம் என்னவா இருக்கும்? கடகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆஃப் ஒயிட். லைட் கலர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், பேஸ்டல் கலர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். நல்லா கூல் கலர்ஸாக போட்டு ஜாலியாக கூலாக இருங்க நீங்களும். எத்தனை மதிப்பு கொடுக்கலாம் மதிப்பெண்கள் 10க்கு? கடகராசி பெண்களுக்குமே 9.5 கொடுக்கலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ், மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், ஃபேக்கல்டி ஆஃப் பிசியோதெரபி, பார்மசி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், ஃபேக்கல்டி ஆஃப் ஹியூமானிட்டிஸ் அண்ட் சயின்சஸ், விஸ்காம் அண்ட் அனிமேஷன், டிசைன் ஸ்டடீஸ், Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.